இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு முத்தரசன், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கட்சி வேறுபாடின்றி கட்சி கருத்து வேறுபாடுகளை எல்லாம் கடந்து அவர் பூரண உடல்நலன் பெற்று திரும்ப வேண்டும் என்று தொடர்ச்சியாக உங்கள் வேண்டுதல்களை வைத்து வந்தீர்கள். நேரில் சிந்தித்து உடல்நலம் குறித்தெல்லாம் விசாரித்து வந்தீர்கள். அப்படி ஒரு நிலையில் வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? மாண்புமிகு நமது தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று இயற்கை எதினார் என்ற செய்தி நம்ப முடியாத செய்தி, பேர் அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. அவர் திரைப்பட துறையில் ஒரு முன்னணி நட்சத்திரமாக விளங்கினார். அவரை திரு எம்ஜிஆர் அவர்கள் தனது அரசியல் வாரிசாக அறிமுகப்படுத்தி அவரை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக அவரை பொறுப்பேற்க செய்த பொழுது, நாடாளுமன்றத்திற்கு முதல் முறையாக சென்ற செல்வி ஜெயலலிதா அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிற சீனியர் நாடாளுமன்ற உறுப்பினராக மிஞ்சக்கூடிய அளவிற்கு அவர்கள் அனைவரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக செயல்பட்டார். அதே போல கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவும் சத்துணவு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பாளராகவும் அவர் திறம்பட செயல்பட்டார். எம்ஜிஆருடைய மறைவிற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரு அணிகளாக பிளவுபட்டது. அதில் ஒரு அணியினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று 1989 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்று மிக திறம்பட செயல்பட்டார். நமது நாட்டில் தேசிய அளவில் அல்லது மாநில அளவில் பிளவுபட்ட கட்சிகள் மீண்டும் ஒன்று சேர்வது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. ஆனால் பிளவுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைத்து ஒரே கட்சியாக அதனை நிலைநாட்டி இழந்த இரட்டை இலை சின்னத்தை மீண்டும் பெற்று ஒரு மகத்தான சாதனை படைத்த தலைவராவார். 91 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெற்று முதல் முறையாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள். அதனைத் தொடர்ந்து 2001, 2011, 2016 ஆகிய சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதில் நெஞ்சுறுதியுடன் போராடினார் என்பது இங்கு அடிக்கோடிட்டு பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. அது காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருக்கலாம், முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருக்கலாம், இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருக்கலாம். இது போன்ற பிரச்சனைகளில் நெஞ்சுறுதியுடன் போராடி வெற்றி கண்டவர். மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக சாதாரண ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி அதை சாதித்து சாதனை படைத்திருக்கிறார். கடந்த செப்டம்பர் மாதம் 22 திடீரென அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்களின் பெரும் முயற்சியால் படிப்படியாக நலம் பெற்று வந்தார். விரைவில் பரிபூர்ண குணமடைந்து தனது பொதுவாழ்வு பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருந்தோம். இந்நிலையில் நேற்று 11:30 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி திடீரென இயற்கை எய்தினார் என்ற செய்தி பேர் அதிர்ச்சியை அளிக்கின்றது. தனது வாழ்நாளில் ஏற்பட்ட அனைத்து சோதனைகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெற்ற வீர மங்கையான முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தற்போதும் வெற்றி பெற்று வருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் அந்த நம்பிக்கை பொய்யாகிவிட்டது. மாண்புமிகு முதலமைச்சருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பார்க்கவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழ் மக்கள் அனைவருடைய பேர் அன்பையும் பெற்றது மட்டுமல்லாமல் அவரை விட வயதில் மூத்தவர்கள் கூட அம்மா என்று அழைக்கின்ற அளவிற்கு ஒரு அன்பை பெற்ற ஒரு மகத்தான தலைவராவார். நன்றி திரு முத்தரசன். அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு தனது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறது. அவரது பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு துயரிட்டுள்ள லட்ச அதிமுக தொண்டர்களுக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம்.